அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுவிப்பு. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வலியுறுத்திய செங்கோட்டையன் மீது கட்சி தலைமை நடவடிக்கை. மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு 10 நாட்கள் கெடு விதித்ததால் பொறுப்புகளிலிருந்து விடுவிப்பு. செங்கோட்டையனுக்கு ஆதரவு அளித்த நிர்வாகிகளின் பதவிகளையும் பறித்தார் இபிஎஸ். ஒன்றிய மற்றும் பேரூராட்சி கழக செயலாளர்கள் என 7 பேரின் பதவிகள் பறிக்கப்பட்டது. நம்பியூர் வடக்கு, தெற்கு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர்களின் பதவி பறிப்பு. அந்தியூர் வடக்கு, அத்தானி பேரூராட்சி செயலர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ஆகியோர் மீதும் நடவடிக்கை. திண்டுக்கல்லில் அதிமுகவின் மூத்த தலைவர்களுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்திய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, காமராஜ், OS மணியன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய பின் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை. செங்கோட்டையன் வகித்து வந்த அதிமுகவின் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு முன்னாள் அமைச்சர் AK செல்வராஜ் நியமனம். புதிதாக ஒருவர் நியமிக்கப்படும் வரை AK செல்வராஜ் பணிகளை மேற்கொள்வார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக செங்கோட்டையன் பேட்டி. பொறுப்புகளில் இருந்து நீக்குவதற்கு முன்பு தன்னிடம் விளக்கம் கேட்டிருக்கலாம் எனவும் கருத்து. கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். செங்கோட்டையனின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக MLA பன்னாரியின் கட்சி பதவி தப்பியது. நேற்றைய தினம் செங்கோட்டையன் பேட்டியளித்த போது பன்னாரி பங்கேற்காததால் தப்பித்தார். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த பவானிசாகர் MLA பன்னாரி திடீர் பல்டி. தனக்கு எதுவும் தெரியாது, தன்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என கூறி பின்வாங்கினார். முன்னாள் அமைச்சர் அவர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திச்சார் மனம் திறந்து பேசுற நிகழ்ச்சியில. அதுல நீங்க கலந்து கொள்ளாதது என்ன சார் விளக்கம்? சார் அது எல்லாம் அங்கே கேட்க சார், அது நம்மளுக்கு தெரியலைங்க சார். அது விடுங்க சார், அது வேணாங்க சார், அப்புறம் பேசிக்கலாம். அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை இழந்த செங்கோட்டையனுக்கு OPS அணி ஆதரவு. செங்கோட்டையனுக்கு உறுதுணையாக இருப்போம் என உசிலம்பட்டி MLA ஐயப்பன் உறுதி. செங்கோட்டையன் அவர்கள் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவருக்கு நாங்கள் பின்னிற்போம், அவருக்கு உறுதுணையாக இருந்து நாங்களும் போராடுவோம். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கும் சொகுசு விடுதியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை. மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்பு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணமே. தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாகவே பேசியதாக செங்கோட்டையன் விளக்கம். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்குகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டை நோக்கி படையெடுக்கும் OPS மற்றும் சசிகலா ஆதரவாளர்கள்.
தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தவரை கூட்டணியை சரியாக கையாண்டார். நயினா நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடல். நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம், அவரோடு நாங்கள் செயல்பட்டோம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகு டிடிவி தினகரன் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என நயினார் பேட்டி. டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் சொல்லி வைத்துக் கொண்டு மாறி மாறி பேசுகிறார்களா என்பது தெரியவில்லை எனவும் விமர்சனம். அது அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. விஜயுடன் அமமுக கூட்டணி என்ற தகவல்களுக்கு டிடிவி தினகரன் மறுப்பு. கூட்டணி குறித்து டிசம்பரில் தான் முடிவு என்றும் திட்டவட்டம். நீங்க தான் சொல்றீங்களா, நாங்க பிஸ்கோத்து கட்சின்னு சொல்றீங்க, நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்க, அவர் கூட போடா சார். நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன். சென்னையில் புதிய உச்சத்தை தொட்டது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 80,040 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 140 ரூபாய் உயர்ந்து 10,005 ரூபாய்க்கு விற்பனை. ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் விலையால் நடுத்தர மக்கள் கவலை. சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மையால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்வு. கடந்த 3 நாட்களில் மட்டும் 3,080 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தங்கம் விலை அடுத்த 5 ஆண்டுகளில் 1,50,000 லட்சம் ரூபாயை தாண்டும் என நகை வியாபாரிகள் எச்சரிக்கை. இப்பவே சொல்லிட்டோன்னு சொன்னா ஒரு கிராம் அடுத்த 5 காலில் 20,000 ரூபாய் அளவில் இருக்கும். தங்கத்தின் மீதுதான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு மக்களும் பெருமளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் தங்கம் விலை இன்னும் விலை உயரும் நிச்சயமாக. வரும் நாட்களில் விலை தொடர்ந்து உயருமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை என்றும் தகவல். ஜெர்மனி, இங்கிலாந்து பயணம் மூலம் தமிழ்நாட்டிற்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு. 17,613 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. லண்டனில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் இல்லத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அம்பேத்கர் என எக்ஸ் பக்கத்தில் புகழாரம். இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்ட ஹிந்துஜா குழுமம் 7,500 கோடி ரூபாய் தமிழ்நாடு முதலீடு. ஹிந்துஜா குழுமம் முதலீடு செய்வதன் மூலம் 1000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். திருடர் கையில் சாவி போல் திமுக கையில் ஆட்சியை கொடுத்து விட்டோமே என்று மக்கள் வருந்துவதாக இபிஎஸ் விமர்சனம். நகை திருட்டு வழக்கில் திமுகவை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி அறிக்கை. ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலின் மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற விவகாரம். தலைமறைவாக உள்ளவர்களை 6 தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் காவல்துறை. ம.க. ஸ்டாலினை கொலை செய்ய வந்தவர்கள் பயன்படுத்திய கார் விழுப்புரம் அருகே பறிமுதல். காரை நிறுத்திவிட்டு கொலை கும்பல் தப்பி இருப்பதால் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை.
கும்பகோணத்தில் ராமதாஸ் மகள் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி ஒத்திவைப்பு. ராமதாஸ் ஆதரவாளர் ம.க. ஸ்டாலின் மீது நடந்த தாக்குதலை அடுத்து நடவடிக்கை. சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவுகள் வெளியிடப்பட்டதற்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமைக்காக கோர முடியாது. பாதுகாப்பு வழங்கக் கோரிய தமிழக பாஜக ஓபிசி பிரிவு துணைத் தலைவரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை நெற்குன்றத்தை சேர்ந்த வரலட்சுமி என்பவர் பேருந்தில் பயணம் செய்தபோது 4 சவரன் நகை திருடு போனதாக புகார். சிசிடிவி காட்சி அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பவர் கைது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. பட்டா மாற்றம் கோரியும் மின்சாரம் இணைப்பு கோரியும் பெறப்படும் மனுக்கள் மீது அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக புகார். தவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்டு காவல் ஆணையரிடம் மனு. பிரச்சாரம் செய்வதற்கு தகுந்த இடங்களின் பட்டியலை வழங்கியுள்ளதால் அங்கு சென்று பார்வையிடும் புசி ஆனந்த். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. மரக்கடை அல்லது உழவர் சந்தை பகுதியில் நடத்தி கொள்ள அனுமதி. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, திருச்சி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். அமெரிக்காவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்குழுவை பிரதமர் மோடி புறக்கணிக்க உள்ளதாக தகவல். பிரதமருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ள வாய்ப்பு. இந்தியா, அமெரிக்கா இடையேயான சிறந்த உறவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிரதமர் மோடியுடன் எப்போதும் நட்புடன் இருப்பேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதில். With Modi, he's great. Prime Minister, he's great. I'll always be friends, but I just don't like what he's doing at this particular moment. But India and the United States have a special relationship. There's nothing to worry. இந்தியாவுடனான உறவு குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு. இரு நாடுகளும் மிகவும் நேர்மையான மற்றும் ஒருங்கிணைப்புடன் கூடிய தொலைநோக்கு உறவை கொண்டுள்ளதாகவும் பதிவு. ஓணம் பண்டிகை காரணமாக கேரள மாநிலத்தில் மது விற்பனை அமோகம். கடந்த 10 நாட்களில் மட்டும் 826 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயிலில் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்ற 23 வயது இளைஞரின் உயிரை காப்பாற்றிய மெட்டா. தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பதிவிட்டதும் காவல் நிலையத்திற்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பி உயிரை காப்பாற்றியது.